Hi dear students, welcome to our channel Accountancy in Tamil. இன்னைக்கு வீடியோல 11th standard accountancy chapter 11 final accounts of sole proprietorship 1 உடைய exercise first பார்க்கலாம். Prepare trading account in the books of Mr. Sanjay for the year ended 31st December 2017. So இந்த சம்ல நம்ம trading account தான் போட போறோம். So trading account உடைய format இதுதான் புக்லயே நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க. இந்த format and trading accountனா என்ன அப்படின்றத ரொம்ப கிளியரா நான் introduction வீடியோலயே explain பண்ணிருக்கேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு சம் போடுறதுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். நீங்க சம் வந்து புரிஞ்சு போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நாட் ஒன்லி ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம்ஸ் வீடியோ பாருங்க, உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். ஸோ ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு பென்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பென்சிலை மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதுக்கு ஆகுற செலவுகள் எல்லாமே நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். நாட் ஒன்லி தி எக்ஸ்பென்சஸ், நம்மளுக்கு இன்கமும் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். அதாவது டைரக்ட் இன்கம் எல்லாமே நம்ம கிரெடிட் சைட்ல போடுவோம் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டெபிட் சைட்ல போடுவோம். ஸோ அக்கார்டிங் டு த ஃபார்மேட் நமக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்றது லெட்ஜர் ஃபார்மேட்ல தான் இருக்கும். கிரெடிட் சைட்ல உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், சேல்ஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக், இந்த மூணு மட்டும் தான் வரும். அண்ட் டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வரும். அண்ட் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுவுமே வரும். இவ்வளவுதான் உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் உடைய ஃபார்மேட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 570 rupees. இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எல்லாமே கரெக்டா எழுதிடுங்க. இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ்டர் சஞ்சய் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2017 அண்ட் டெப்டார் கிரெடிட்டார் போட மறக்காதீங்க. டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், ருபீஸ் எல்லாமே ரெண்டு சைட்லயுமே கரெக்டா போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் டெபிட் சைட்ல டு ஓப்பனிங் ஸ்டாக் 570 rupees அவுட்டர் காலம்ல போட்டாச்சு. நெக்ஸ்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 26,200 rupees. ஒன்ஸ் நம்ம சேல்ஸ் பாக்குறோம் அப்படின்னா உடனே சேல்ஸ் ரிட்டர்ன் அந்த சம்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இந்த சம்ல நமக்கு சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ்ல இருந்து சேல்ஸ் ரிட்டர்னை நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆன்சர் போடணும். ஸோ சேல்ஸ் 26,200 அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் 60 rupees. ஸோ சேல்ஸ் நமக்கு அக்கார்டிங் டு த ஃபார்மேட் கிரெடிட் சைட்ல வரும் இல்லையா? ஸோ நம்ம இதை கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் அப்படின்னு போட்டு இன்னர் காலம்ல 26,200 rupees போட்டுக்கோங்க. லெஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு 60 rupees போட்டுக்கோங்க. ஸோ 26,200ல இருந்து 60 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 26,140 rupees வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போடணும். இந்த 60 rupees நீங்க எந்த லைன்ல போட்டீங்களோ அதே சேம் லைன்ல அவுட்டர் காலம்ல நீங்க ஆன்சர் போடணும். அண்ட் அந்த 60 rupeesக்கு கீழே ஒரு லைன் போட மறக்க கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க 15,800 rupees. ஸோ சேல்ஸ் மாதிரியே பர்ச்சேஸ் நம்ம பாக்குறோம் அப்படின்னா உடனே பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சம்ல நம்மளுக்கு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கு 90 rupees. ஸோ இதுல இருந்து இந்த 90 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் போடணும். டெபிட் சைட்ல டு பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டு இன்னர் காலம்ல 15,800 rupees போட்டுக்கணும். லெஸ் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு போட்டு 90 rupees போட்டுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னர் காலம்ல ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கால்குலேட் பண்ணி நீங்க அவுட்டர் காலம்ல ஆன்சர் போடணும். ஓகே, இப்போ 15,800 rupeesல இருந்து 90 rupees நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 15,710 rupees வரும். இதை அவுட்டர் காலம்ல போட்டுக்கோங்க. மறக்காம இங்க ஒரு லைன் போடுங்க. இந்த 90 rupees எங்க போட்டீங்களோ அதே சேம் லைன்ல தான் அவுட்டர் காலம்ல நீங்க ஆன்சர் போடணும். நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 860 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கும் நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும். பை க்ளோசிங் ஸ்டாக் 860 rupees கிரெடிட் சைட்ல போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கேரி டவுன் பண்ணணும் இல்லையா? கிரெடிட் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 27,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா 16,280 rupees வருது. ஸோ நமக்கு டெபிட் சைட்ல அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு இல்லையா? 27,000 rupeesல இருந்து இந்த 16,280 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 10,720 rupees வரும். யூஸ்வலா நம்ம லெட்ஜர் போடும்போது என்ன பண்ணுவோம்? டு பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னு போடுவோம். ஆனா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அப்படி போடக்கூடாது. டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போட்டுக்கணும். யூஸ்வலா நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் போடும்போது நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் டெபிட் சைட்ல கிடைச்சிச்சு அப்படின்னா அது கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். இதுவே நமக்கு கிரெடிட் சைட்ல நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் கிடைச்சிச்சுன்னா அது கிராஸ் லாஸ்னு அர்த்தம். ஸோ இந்த சம்ல நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கு. அதனால நம்ம டு கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 10,720 rupees போட்டுக்கோங்க. டோட்டல்ல 27,000 rupees போட்டுக்கோங்க. எக்ஸசைஸ் செகண்ட் சம் பார்க்கலாம். From the following balances taken from the books of Saravanan, calculate gross profit for the year ended December 31st, 2017. ஸோ இந்த சம்ல நம்மள gross profit கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ gross profit நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம இந்த சம்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போட போறோம். பர்டிகுலர்ஸ்ல
ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000 rupees கொடுத்துருக்காங்க. அக்கார்டிங் டு த பேட்டர்ன் நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் எப்பவுமே டெபிட் சைட்ல தான் போடுவோம் இல்லையா, ஸோ டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். பிஃபோர் தட் பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் சரவணன் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்ட் December 31st, 2017 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா போட்டுருங்க. இப்ப டெபிட் சைட்ல டு ஓப்பனிங் ஸ்டாக் 1,50,000 rupees போட்டாச்சு. நெட் சேல்ஸ் டியூரிங் த இயர் 4 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் அப்படின்றது நமக்கு எப்பவுமே கிரெடிட் சைட்ல தான் வரும். ஸோ கிரெடிட் சைட்ல சேல்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் இந்த 3 ஐட்டம்ஸ் மட்டும் தான் வரும், வேற எதுவுமே வராது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. ஓகேவா? ஸோ சேல்ஸ் எடுத்து நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் போட்டு 4 lakhs rupees போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 8,000 rupees கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் நம்ம பர்ச்சேசஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக் நீங்க எழுதி முடிச்சதுமே பர்ச்சேசஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்ச்சேசஸ் எடுத்து எழுதுங்க. பர்ச்சேசஸ் இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த சம்ல நம்மளுக்கு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இல்ல, ஸோ பர்ச்சேசஸ் மட்டும் எடுத்து நம்ம டெபிட் சைட்ல எழுதிக்கணும். ஓகேவா? நெட் பர்ச்சேசஸ் டியூரிங் த இயர் 1,50,000 rupees கொடுத்துருக்காங்க. டு பர்ச்சேசஸ் 1,50,000 rupees டெபிட் சைட்ல போட்டாச்சு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 8,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு எங்க வரும்? டெபிட் சைட்ல தான் வரும் இல்லையா ட்ரேடிங் அக்கௌண்ட்ல. ஸோ இதை எடுத்து நம்ம டெபிட் சைட்ல எழுதிக்கலாம். டு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 8,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 25,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும் இல்லையா, அதனால இதை நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். பை க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு 25,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல இருக்கிற இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 4,25,000 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிற இந்த 3 ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3,08,000 rupees வருது. ஸோ இந்த 4,25,000 rupeesல இருந்து 3,08,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,17,000 rupees வரும். ஸோ இந்த 1,17,000 தான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது? கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? டு கிராஸ் ப்ராஃபிட் 1,17,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் டோட்டல்ல 4,25,000 rupees போத் த சைட்ஸ் போட்டுருங்க. எக்ஸசைஸ் தேர்ட் சம் பார்க்கலாம். From the following details for the year ended 31st March 2018, prepare trading account. ஸோ இந்த சம்ல நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் போட போறோம். ஃபர்ஸ்ட் பர்டிகுலர்ஸ்ல ஓப்பனிங் ஸ்டாக் 2,500 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னாலே நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும் இல்லையா, அக்கார்டிங் டு த ஃபார்மேட். அதனால இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா எழுதிக்கலாம். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018 அப்படின்னு எழுதிக்கோங்க. இங்க சம்ல நமக்கு நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதனால இங்க நம்ம இந்த புக்ஸ் ஆஃப் அப்படின்னு போட்டு எழுத தேவையில்லை. டெபிட் சைட்ல டு ஓப்பனிங் ஸ்டாக் 2,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க 27,000 rupees. ஒன்ஸ் நம்ம பர்ச்சேசஸ் சம்ல பாக்குறோம் அப்படின்னாலே நெக்ஸ்ட் நம்ம பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்க நமக்கு ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா பொருட்கள் வந்து நம்ம பிசினஸ்க்குள்ள வருது, இன்வர்ட்ஸ் அப்படின்னா என்னது? உள்ள வருது. ஓகே, ஸோ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னா என்னது? இது சேல் பண்ண பொருள் நமக்கு ரிட்டர்ன் வருது, அப்ப இது சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா நம்ம கிட்ட இருந்து பொருட்கள் வெளியில போகுது. அவுட்வர்ட்ஸ் வெளியில போறது. ஓகே, ஸோ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண பொருட்களை நம்ம வெளியில மறுபடியும் அனுப்புறோம். ஸோ ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பர்ச்சேசஸ்ல இருந்து பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸை நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் அவுட்டர் காலம்ல நம்ம ஆன்சர் போடணும். ஸோ பர்ச்சேசஸ் 27,000 rupees கொடுத்துருக்காங்க அண்ட் ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் 5,200 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இன்னர் காலம்ல போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். டு பர்ச்சேசஸ்னு போட்டு இன்னர் காலம்ல 27,000 rupees போட்டாச்சு. லெஸ் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டு 5,200 rupees போட்டாச்சு. இப்போ 27,000ல இருந்து 5,200 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 21,800 rupees வரும். ஸோ இதை நம்ம கரெக்டா இந்த 5,200 எந்த லைன்ல எழுதிருக்கீங்களோ அதே சேம் லைன்ல தான் இந்த ஆன்சர் நீங்க எழுதணும். 21,800. ஓகே, கீழே மறக்காம லைன் போடுங்க. நெக்ஸ்ட் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 40,000 rupees. சேல்ஸ் இருக்கு அப்படின்னாலே உடனே நம்ம என்ன பண்ணணும்? சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு இங்க இருக்கு. ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்றது தான் சேல்ஸ் ரிட்டர்ன். 7,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 40,000 rupeesல இருந்து 7,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகே, பை சேல்ஸ் அப்படின்னு போட்டு 40,000 rupees போட்டுக்கோங்க. லெஸ் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டு 7,000 rupees எழுதிக்கோங்க. ஸோ 40,000ல இருந்து 7,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 33,000 rupees வரும். இதை நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கணும். வேஜஸ் கொடுத்துருக்காங்க 2,500 rupees. வேஜஸ் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்ல தான் வரும். ஸோ இதை நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கணும். டு வேஜஸ் அப்படின்னு போட்டு 2,500 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்ஸும் ஆல்ரெடி எடுத்தாச்சு.
கோல் அண்ட் கேஸ் கொடுத்திருக்காங்க 3300 rupees. கோல் அண்ட் கேஸ் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இல்லையா, அதனால இதையும் நம்ம டெபிட் சைட்ல போட்டுக்கலாம். ஸோ கோல் அண்ட் கேஸ் அப்படின்னு போட்டு 3300 rupees போட்டாச்சு. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க 2600 rupees. ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இதையும் நம்ம டெபிட் சைட்ல எழுதிக்கலாம். ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2600 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருக்காங்க 5200. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்றது நமக்கு எப்பவுமே கிரெடிட் சைட்ல தான் வரும் இல்லையா, ஸோ க்ளோசிங் ஸ்டாக் நம்ம கிரெடிட் சைட்ல போட்டுக்கலாம். பை க்ளோசிங் ஸ்டாக்னு போட்டு 5200 rupees போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 38,200 rupees வருது. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 32,700 rupees வருது. ஸோ நம்ம 38,200ல இருந்து 32,700 rupees மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் நமக்கு 5,500 rupees வரும். இதுதான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, நமக்கு டெபிட் சைட்ல கேரி டவுன் பண்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்னு எழுதணும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் கேரி டவுன் போட்டு 5,500 rupees போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த எல்லா ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 38,200 rupees வந்துடும். ஸோ டோட்டல்ல both the sides 38,200 rupees போட்டுக்கோங்க. Exercise 4th sum பார்க்கலாம். From the following balances taken from the books of Victor, prepare trading account for the year ended December 31st, 2017. So இந்த சம்ல நம்ம trading account தான் போட போறோம். First particularஸ்ல adjusted purchases 80,000 rupees அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு இங்க adjusted purchases அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நார்மலா நம்மளுக்கு purchasesனு கொடுக்கல. adjusted purchases அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா opening stock plus purchases plus direct expenses minus closing stock. இது எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பேர் தான் adjusted purchases. ஓகேவா? ஸோ இந்த சம்ல நம்மளுக்கு ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்ற ஒரு விஷயமே கொடுக்கல. அண்ட் பர்ச்சேசஸ்க்கு பதிலா இங்க adjusted purchasesனு கொடுத்துட்டாங்க. அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் இதுலயே நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடும். அண்ட் க்ளோசிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணி கிடைக்கிறதுக்கு பேர் தான் adjusted purchases இல்லையா, அதனால இந்த க்ளோசிங் ஸ்டாக்கையும் நம்ம எடுக்க கூடாது. ஓகே, இங்க ஹிண்ட்லயும் கொடுத்திருப்பாங்க க்ளோசிங் ஸ்டாக் will not appear in trading account. அதாவது ட்ரேடிங் அக்கவுண்ட்ல க்ளோசிங் ஸ்டாக்கே வராது அப்படின்ற மீனிங் கிடையாது. இங்க adjusted purchases வந்ததுனால க்ளோசிங் ஸ்டாக் நம்ம எடுக்க கூடாது. பிகாஸ் க்ளோசிங் ஸ்டாக்கும் இங்கே நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடுச்சு. ஓகே, கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம்ல நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக்லாம் இல்லை அப்படின்றதுனால டைரக்டா நம்ம பர்ச்சேசஸ் எடுத்து எழுத போறோம். ஸோ adjusted purchases 80,000 rupees. பர்ச்சேசஸ் அப்படின்னாலே நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும் இல்லையா, ஸோ இதை நம்ம டெபிட் சைட்ல எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் விக்டர் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஃபார் த இயர் ended December 31st, 2017. டெபிட் சைட்ல டு adjusted purchases அப்படின்னு போட்டு 80,000 rupees போட்டாச்சு. சேல்ஸ் கொடுத்திருக்காங்க 90,000 rupees. சேல்ஸ் அப்படின்றது நமக்கு கிரெடிட் சைட்ல தான் வரும் இல்லையா, ஸோ கிரெடிட் சைட்ல எடுத்து எழுதிக்கலாம். கிரெடிட் சைட்ல பை சேல்ஸ் அப்படின்னு போட்டு 90,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ராயல்டி ஆன் பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் 4,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ கூட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் இல்லையா, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கான ராயல்ட்டில நம்ம பே பண்றோம். ஸோ இதுவுமே நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். இதை நம்ம டெபிட் சைட்ல தான் எழுதணும். ஸோ ராயல்டி ஆன் பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னு போட்டு 4,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஆக்ட்ரை ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் 2,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது கூட்ஸுக்கு பே பண்ணிருக்கோம் ஆக்ட்ரை டியூட்டி. ஸோ இதையும் நம்ம எடுத்து டெபிட் சைட்ல எழுதிக்கலாம். ஸோ ஆக்ட்ரை ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ் 2,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் 5,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம டெபிட் சைட்ல தான் போடணும். ஸோ காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் மேனுஃபேக்சர்ட் 5,000 rupees போட்டாச்சு. நெக்ஸ்ட் க்ளோசிங் ஸ்டாக் 7,000 rupees கொடுத்திருக்காங்க. அக்கார்டிங் டு தி சம் நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் வராது அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் ஆஃப் adjusted purchases. பிகாஸ் adjusted purchasesலயே நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே மைனஸ் பண்ணி தான் இங்க ஆன்சர் போட்டிருக்காங்க. ஸோ இங்க நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் வராது, அதனால இதை எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 3,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸ் அப்படின்றது நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும். ஸோ கேரேஜ் இன்வெர்ட்ஸ் 3,000 rupees போட்டாச்சு. இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் 6,000 rupees அண்ட் டாக் சார்ஜஸ் ஆன் பர்ச்சேசஸ் 5,000 rupees கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஐட்டம்ஸ்மே நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும். டு இம்போர்ட் டியூட்டி ஆன் பர்ச்சேசஸ் ஆஃப் கூட்ஸ் 6,000 rupees, டு டாக் சார்ஜஸ் ஆன் பர்ச்சேசஸ் 5,000 rupees போட்டாச்சு. இப்போ நமக்கு கிரெடிட் சைட்ல பாத்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும் தான் இருக்கும் 90,000 rupeesக்கு. அண்ட் டெபிட் சைட்ல இருக்கிற இந்த எல்லா ஃபிகர்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,05,000 rupees வருது. ஸோ இந்த சம்ல நமக்கு கிரெடிட் சைட்ல தான் அமௌண்ட் கம்மியா இருக்கு இல்லையா, அதனால இந்த சம் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராஸ் லாஸ். ஓகேவா, நமக்கு டெபிட் சைட்ல கேரி டவுன் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா தான் நமக்கு ப்ராஃபிட். ஆனா இங்க கிரெடிட் சைட்ல நமக்கு கேரி டவுன் பண்ற மாதிரி வருது, அதாவது அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு. அப்ப இந்த சம் நமக்கு கிராஸ் லாஸ். ஸோ இந்த 1,05,000 rupeesல இருந்து
இந்த 90,000 rupees நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 15,000 rupees வரும். இதுதான் நமக்கு லாஸ். ஓகே, பை கிராஸ் லாஸ் கேரி டவுன் அப்படின்னு போட்டு 15,000 rupees போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த ரெண்டு ஃபிகர்ஸையும் ஆட் பண்ணா 1,05,000 rupees வந்துடும். ஸோ டோட்டல்ல ரெண்டு சைட்லயும் 1,05,000 rupees போட்டாச்சு. இந்த சம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.